இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம மொபைல் ஃபோனு ஹேங் ஆகிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி சால்வ் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ளீஸ் ரெக்கமெண்டட் ஹெட்ஃபோன்ஸ். இப்போ பார்க்க போகிற நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஃபோனை அப்டேட்டில் வச்சுக்கணும். அப்போ தான் ஹேங் ஆகாது. சில நேரத்தில் வெர்ஷன்ஸ் வந்து கம்மியாக இருந்தாலும் ஹேங் ஆகும். ஃபஸ்ட்டு செட்டிங்ஸில் போய்ட்டு ஃபுல்லாக ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு சிஸ்டம் அப்டேட் இருக்கும். சிஸ்டம் அப்டேட் கொடுத்திங்கன்னா லோட் ஆகும். இதில் சிஸ்டம் அப்டேட் ஆகி டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. அதை வந்து ஃபஸ்ட்டு பண்ணணும். டவுன்லோட் ஆகிடுச்சுன்னா அதை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா சில நேரத்தில் ஹேங் ஆகும். ஸ்டெப் நம்பர் 2 வந்து கேட்ச் மெமரியை க்ளீன் பண்ணுறது தான். ஃபஸ்ட்டு வந்து செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் டவுன் பண்ணால் ஸ்டோரேஜ்னு இருக்கும். அந்த ஸ்டோரேஜ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது க்ளீன் அவுட் ஜங்க் ஃபைல்ஸ் இல்லைனா க்ளீன் கேட்ச் மெமரின்னு இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணால் இந்த மாதிரி ஒரு ஃபைல்ஸ் லோடிங் ஆகிட்டு வரும். நம்மளோட ஃபைல் சிஸ்டம் எல்லாத்தையும் வந்து லோட் பண்ணி வச்சுக்கும். கீழே ஜங்க் அண்ட் கேட்சஸ்ன்னு இருக்கும். இது வந்து 3 GB வந்து கேட்ச் ஃபைல் இருக்குது. ஜங்க் ஃபைல் மட்டும் 410 MB. அதை க்ளீன் கொடுத்தா க்ளீன் ஆகும். இதை க்ளீன் பண்ணும்போது கூட ஃபோன் ஹேங் ஆகாது, ஸ்டாப் ஆகும். ஸ்டெப் நம்பர் 3 மல்டி டாஸ்கிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு லோ எண்ட் ஃபோனில் ஒரு பெரிய கேமை வந்து ரன் பண்ணணும்னா பேக்ரவுண்டில் இருக்க ஆப்ஸை முதல்ல வந்து க்ளோஸ் பண்ணணும். பேக்ரவுண்டில் வந்து இதில் இவ்வளோ ஆப்ஸ் இருக்குது. இப்போ நான் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நான் ஒரு ஆப்பு எதையோ வந்து ரன் பண்ணும்போது எனக்கு வந்து அது வந்து ஹேங் ஆகாமல் ரன் ஆகும். ஸ்டெப் நம்பர் 4 இதுதான் முக்கியமான பாயிண்ட். எல்லோரும் பண்ணுற தப்பு என்னென்னா, இன்டர்னல் ஸ்டோரேஜ் எப்போயுமே ஃபுல்லாக வச்சது. இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஃபுல்லாக ஆச்சுன்னா ஃபோன் வந்து ஹேங் ஆகும். அப்போ அதுக்காக என்ன பண்ணணும்னா, செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி ஸ்டோரேஜ் ஆப்ஷனை வந்து சர்ச் பண்ணி ஸ்டோரேஜ்குள்ளே போய்ட்டு நான் வந்து SD கார்டு போடல. ஏன்னா என்னோடய ஸ்பேஸ் வந்து அதிகம்னாலும் நான் SD கார்டு போடாமல் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது ஃபோன் ஹேங் ஆகுதை தவிர்க்கலாம். ஸ்டெப் நம்பர் 5 ப்ளே ஸ்டோரில் நம்மளுக்கு தெரியாமலே அப்டேட்ஸ் எல்லாம் பின்னாடி ரன் ஆகும். அதை வந்து முதல்ல ஸ்டாப் பண்ணலாம். அதனால் கூட சில நேரத்தில் ஹேங் ஆகும். நீங்கள் வந்து மொபைல் டேட்டா யூஸ் பண்ணும்போது ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா பின்னாடி வந்து அப்டேட் ஆகிட்ருக்கும். அந்த டைமில் வந்து உங்கள் ஃபோன் ஹேங் ஆக ஆரம்பிக்கும். அதை தவிர்க்கணும்னா முதல்ல ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே ஒரு 3 கார்னர் பட்டன் இருக்கும். அதை வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு டேக் வரும். அதில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு ஆட்டோ அப்டேட் ஆப்ஸ் அதில் வந்து செலக்ட் பண்ணி டூ நாட் ஆட்டோ அப்டேட் ஆப்ஸ் கொடுத்துட்டு டன் கொடுத்துட்டோன்னா பின்னாடி வந்து எந்த ஆப்பும் டவுன்லோட் ஆகாது. அப்போ வந்து உங்கள் ஃபோன் ஹேங் ஆகாதை தவிர்க்கலாம். ஸ்டெப் நம்பர் 6 நம்மளுக்கு தெரியாமலே நம்மளோட ஃபோனில் பேக்ரவுண்டில் ஆப்ஸ் ரன் ஆகிட்டே இருக்கும். அதை வந்து முதல்ல ஸ்டாப் பண்ணணும். சில பேர் செட்டிங்ஸில் போய் ஸ்டாப் பண்ணுறதுக்கு வந்து சோம்பேறித்தனப்படுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு ஆப் இருக்குது, அட்வான்ஸ் டாஸ்க் மேனேஜர். அந்த ஆப்பை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுறேன். அந்த ஆப் ஓப்பன் பண்ணோன்னா நம்ம ஃபோனில் என்னென்ன ஆப் வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டுருக்கு, இந்த ஆப் எல்லாமே என்னோடய ஃபோனோட பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ இதை வந்து நான் வந்து எதெல்லாம் வேணுமோ டிக் பண்ணிவிட்டு இந்த பூஸ்ட்ன்ற பட்டன் கொடுத்தனா பின்னாடி வந்து பேக்ரவுண்டில் இருக்கிறது எல்லாமே கில் ஆகிடும். இதனால் ஃபோன் வந்து ஹேங் ஆகுதை ஸ்டெப் நம்பர் 7 நம்மளோட செட்டிங்ஸில் நம்மளுக்கே தெரியாமல் ஒரு டெவலப்பர் ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை ரிலீஸ் பண்ணணும்னா முதல்ல செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது அபவுட் ஃபோன் இருக்கும். அபவுட் ஃபோன் ஓப்பன் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது பில் நம்பர் இருக்கும். பில் நம்பர் வந்து 10 டைம்ஸ் கிளிக் பண்ணோன்னா யூ ஆர் ஆல்ரெடி இன் டெவலப்பர் மோட் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷன் வந்து பேக் பண்ணோன்னா நம்ம அபவுட் ஃபோன் மேலே இல்லைனா கீழே வந்து அந்த ஆப்ஷன் காட்டும். அப்படி காட்டலைன்னா மேலே சர்ச் பட்டன் தான், சர்ச் பட்டனை கிளிக் பண்ணி டெவலப்பர் ஆப்ஷன் அப்படின்னு கிளிக் பண்ணும்போது அந்த ஆப்ஷன் நேம் வரும். அதை கிளிக் பண்ணி எனேபிள் டெவலப்பர் ஆப்ஷன் கொடுத்து அலோவ் கொடுத்துடணும். எனேபிள் ஆகிடும். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தபோது அந்த அனிமேஷனை வந்து எல்லா அனிமேஷனும் ஆஃப் பண்ணி வைக்கணும். ஆண்ட்ராய்ட் ஃபோனில் அனிமேஷன்லாம் ரன் ஆகிட்டே இருக்கும். அதனால் அனிமேஷன் ஆஃப் பண்ணும்போது உங்கள் பேட்டரி லைஃப்பும் நிற்கும், ப்ளஸ் வந்து ஃபோனும் ஹேங் ஆகாது. அப்படியே கீழே வந்தோன்னா டோன்ட் கீப் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு கீழே லிமிட் பேக்ரவுண்ட் ப்ராசஸில் வந்து நோ பேக்ரவுண்ட் ப்ராசஸ் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு இதை செலக்ட் பண்ணாலே போதும், ஃபோன் ஹேங் ஆகாது. ஸ்டெப் நம்பர் 8 இதுதான் இருக்கிறதுல முக்கியமான விஷயம். ஃபோனை ஒரு நாளைக்கு ஒரு 15 மினிட்ஸாக டேர்ன் ஆஃப் பண்ணிடணும். டேர்ன் ஆஃப் பண்ணும்போது பின்னாடி என்ன நடக்கும்னா, பேக்ரவுண்ட் ஆப்ஸ் அப்புறம் மொபைல் டேட்டா அந்த மாதிரி எல்லா சர்வீசஸ் வந்து க்ளோஸ் ஆகிடும். க்ளோஸ் ஆகும்போது வந்து ஃபோன் ஃப்ரீயாக இருக்கும். திருப்பி ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு டேர்ன் ஆன் பண்ணும்போது திருப்பி ஸ்டார்ட் ஆகும். ஃபோன் வந்து ஸ்பீடாகவும் இருக்கும், கரெக்டாகவும் மெயின்டைன் பண்ணும். ரெண்டாவது விஷயம் வந்து ஃபோன் ஹேங் ஆகிறது எதனாலனா, ஏதாவது நம்ம வந்து தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் வந்து இன்டர்நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணுவோம். அதை டவுன்லோட் பண்ணும்போது அதில் வர வைரஸ் வந்து ஃபோன் ஹேங் ஆகும். அதுமாதிரி இருக்கும்போது ஆன்டி வைரஸ் வரும். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி ஆன்டி வைரஸ்ன்னு சர்ச் பண்ணிங்கன்னா
நிறைய ஆப்ஷன் வரும். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே போனால் மெக்காஃபி ஆன்டிவைரஸ்னு வரும். மெக்காஃபி இதை டவுன்லோட் பண்ண ஏற்கனவே டவுன்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி ஓப்பன் கொடுத்தா உள்ளே போவோம். மெக்காஃபி மொபைல் செக்யூரிட்டின்னு வரும். இந்த பெர்மிஷன்ஸ்லாம் கேட்கும். பெர்மிஷன்ஸ்லாம் அலோவ் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இதில் ஸ்கேன்னு கொடுத்திங்கன்னா ஏன்னா வைரஸ் வந்து கண்டுபிடிச்சிச்சுன்னா அதை வந்து தானாகவே அதுவே டெலீட் பண்ணுறோம். அந்த மாதிரி டெலீட் பண்ணும்போது ஆப்ஸ்லாம் வந்து ஸ்பீடாக இருக்கும், ஃபோன் ஹேங் ஆகாமல் இருக்கும். ஸ்டெப் நம்பர் 9 க்ளவுட் ஸ்டோரேஜை பற்றி தான் பார்க்க போகிறோம். சில பேருக்கு வந்து க்ளவுட் ஸ்டோரேஜ்னால் என்னென்னே தெரியாது. க்ளவுட் ஸ்டோரேஜ்னால் இப்போ நம்ம ஃபோனில் சில ஃபோனில் ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளோட ஃபைல்ஸ், மியூசிக், ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் வந்து ஆன்லைன் ஸ்டோரேஜில் வந்து சேவ் பண்ணி வைப்பாங்க. அதுதான் க்ளவுட் ஸ்டோரேஜ். ஆன்லைன் ஸ்டோரேஜில் வந்து இப்போ நான் வந்து ஃபோட்டோஸ், வீடியோஸ் சேவ் பண்ணோன்னா அதுக்கு வந்து கூகுள் ஃபோட்டோஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. கூகுள் டைப் பண்ணும்போது அதில் அவங்களோட எல்லாமே கூகுள் ஃபோட்டோஸ். இதில் போனால் ஆன்லைனில் கூகுள் ஃபோட்டோஸ் எல்லாமே சேவ் பண்ணிக்கலாம். ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே சேவ் பண்ணிச்சுன்னா அவங்களோட அன்லிமிட்டெட் ஃபோட்டோஸோட பேக்கேஜ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க கூகுள் ஃபோட்டோஸில். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வரும்போது சாங்ஸ் எல்லாம் வந்து சேவ் பண்ணி வைக்கணும்னா கூகுள் ப்ளே மியூசிக்னு ஒரு ஆப் இருக்குது. இதில் போனால் நம்ம வந்து ஆன்லைன்லேயே நம்மளோட சாங்ஸ் எல்லாம் சேவ் பண்ணி வச்சுட்டு ஃபோன் வந்து மாற்றும் போதும் நம்ம வந்து இந்த சாங்ஸை வந்து அப்படியே திருப்பி வந்து பேக்கப் எடுத்து ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்மளோட ஃபைல்ஸ் இருக்கும், ஒரு டாக்குமெண்ட், ஒரு பிடிஎஃப், அந்த மாதிரி ஃபைல்ஸ் எல்லாம் நம்ம சேவ் பண்ணி வைக்கணும்னா அதுக்கு வந்து கூகுள் டிரைவ் வந்து ஆப்ஷன் யூஸ் பண்ணணும். இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி உள்ளே போய் பார்த்தோன்னா இந்த டிரைவ்ஸ் இருக்கும். இதில் ஆட் கொடுத்து நம்மளுக்கு என்னென்ன ஃபைல் வேணுமோ அதில் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஆன்லைனில் சேவ் ஆயிரும். இதனால கூட ஃபோன் ஸ்டோரேஜ் இல்லாதவங்க வந்து இந்த மாதிரி வந்து ஸ்டோரேஜ் சேவ் பண்ணிக்கலாம். ஃபோனை ஹேங் ஆகாமல் பார்த்துக்கலாம். ஸ்டெப் நம்பர் 10 நம்மளுக்கே தெரியாமல் நம்ம யூஸ் பண்ணுற க்ரோமு ப்ளஸ் ப்ரௌசர், யூசி ப்ரௌசர், ஃபயர்ஃபாக்ஸ் அந்த மாதிரி ப்ரௌசர்லேருந்து தானாகவே ஆப்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ண நம்மளை கேட்காம நம்ம பர்மிஷன் இல்லாமல் இன்ஸ்டால் ஆகும். அதை வந்து அடிக்கடி நம்ம செட்டிங்ஸில் போயிட்டு ஆப்ஸில் போயிட்டு இன்ஸ்டால்டு ஆப்ஸில் போயிட்டு நம்ம அடிக்கடி செக் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்மளுக்கு தெரியாத ஆப்ஸ் ஏதாவது இன்ஸ்டால் ஆகி இருந்ததுன்னா அதை உடனே அன்இன்ஸ்டால் பண்ணிடணும். அந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணுற ஆப்ஸ் சில பேர் ஹேக் பண்ணுறதுக்கும் அந்த மாதிரி ஆப்ஸை யூஸ் பண்ணுவாங்க நம்மளுக்கே தெரியாமல். அதனால் அந்த மாதிரி ஆப்ஸ்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணி வச்சா ஸ்டோரேஜும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்.